ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா தேங்காய் பால் சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். அக்கா எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இது வந்து 1/4 கிலோ சிக்கனு. அக்கா வெறும் மஞ்சத்தூளும் சால்ட்டு மட்டும் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கர்டு ஊற்றிருக்கேன். தயிர் ஊற்றி பரட்டி வச்சுருக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அக்கா ஒரு வடை சட்டியில் ஆயில் காய வச்சுட்டேன். ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். ஒரு 3 பட்டை, ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து அது சொல்கிறதுக்குள்ள வெடிச்சிருச்சு. ஆனியன் வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தான் 2 கட் பண்ணி வச்சுருந்தேன். எண்ணெய் ரொம்ப கொஞ்சம் டப்பு டப்புன்னு வெடிச்சிருச்சுப்பா. சாரி அக்கா, ரொம்ப ஷேக் பண்ணிட்டேன் கேமராவை. இது நல்லா வதங்கட்டும். இப்போ 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தான் அக்கா சொன்னேன். அது நான் வதங்குறதுக்கு வந்து அக்கா வந்து கல் உப்பு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். ஏற்கனவே அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு பரட்டி வச்சுருக்குறோம். அதனால் இதை போட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ சால்ட்டு போட்டு ஆனியன் வதக்குனிங்கன்னா சீக்கிரம் நல்லா வதங்கிடும். இப்போ 1 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சது தான், வெளியே பேஸ்ட்டு பாக்கெட்டில் உள்ளதெல்லாம் கிடையாதுப்பா. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி அக்கா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாத்தூள், பெரிய ஸ்பூனுப்பா. அப்புறமா இது 1/2 ஸ்பூனு தனியாத்தூள். இது ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு நம்ம சிக்கனில் பரட்டி வச்சுருக்கோம். இது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு அக்கா பரட்டி வச்சுருக்கேன். இது 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது வந்து சோம்பு பவுட்ரு வீட்டில் அரைச்சி வச்சது ஒரு 1/4 ஸ்பூன். இது எதுக்கு போடுறோன்னா அக்கா வந்து முழு சோம்பு போட்டு நம்ம வந்து தாளிக்கும் போது தாளிக்கலை. ஏன்னா எங்களுக்கு முழுசாக வாயில் கடிப்பட்டால் கிரேவியில் அது பிடிக்காது எங்கள் வீட்டில். அதனால் அக்கா சோம்பு போட்டுருக்கு. இது நல்லா வதக்கணும். இப்போது நம்ம அந்த 1/4 கிலோ சிக்கன் எடுத்து போட்டுருவோம். எல்லாம் பெரிய பெரிய பீஸாக தான் அக்கா போட்டு வச்சுருக்கேன். அப்படி வச்சா தான் எனக்கு கிரேவியில் பிடிக்கும். இது அந்த நம்ம வந்து இந்த வாட்டர் கொஞ்சம் இதை எடுத்து ஊற்றலாம். இப்போ அக்கா 1/2 மூடி தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப ஒரு தடவை 2 தடவைலாம் எடுக்கல, ஒரே தடவையாக எடுத்து வச்சுருக்கிறேன் அக்கா. எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சோண்டு அடியில் மிக்சியை கழுவி ஊற்றினேன். அதனால் கொஞ்சம் திப்பி மாதிரி விழுந்துச்சு, பரவாயில்ல. அது நைஸாக தான் அரைச்சிருக்கிறோம். இது இப்போ காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக பார்த்துடலாம். ஒரே பால் தான் எடுத்துகிட்டு இந்த டெசிகேட்டு பவுடருக்காக நான் அப்படியே நிழல்லே உலர்த்தி காய வச்சு எடுத்து வச்சுப்பேன். ஒரு தடவை தான் பால் எடுப்பேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் இந்த டெசிகேட்டட் பவுடரில். நம்ம ஹோம்மேடாக தயாரிச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் காரம் உப்பு சால்ட்டெல்லாம் பார்த்துப்போம். இப்போ அக்கா இதில் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டேன். கொஞ்சம் சால்ட்டு எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அந்த அக்கா போட்ட அளவில். நீங்கள் கொஞ்சம் காரம்லாம் தேவைனாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது அவ்வளோதான். இப்படியே அக்கா கொஞ்சம் மூடி வச்சுருவேன். இப்போ அப்படியே அக்கா மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் லைட்டாக திறந்த மேனிக்கு மூடுங்க. அப்போ தான் கொஞ்சம் எண்ணெய் நல்லா படரும். தேங்காய் பால் சிக்கன் கிரேவி ரெடியாக பார்க்கலாம். ரெடி, சூப்பராக ரெடியாக இருக்குது. அக்கா வெந்துருச்சா பாருங்கள். இது வந்து நம்ம கரண்டியில் ஏதாவது ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி பார்த்தா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த சிக்கன்லாம் சீக்கிரம் வெந்துடும். நாட்டுக்கோழி தான் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும்பா. இது எப்படி நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். வரமாட்டேங்குது. இந்த பாருங்க, கட்டாயம் வருது பாருங்கள். வந்துருச்சா அந்த பக்கத்தில் பாருங்கள். அவ்வளோதான், கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இது தேங்காய் பால் கிரேவி ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். அந்த சோம்பு வந்து முழு சோம்பை போடாமல் நீங்கள் பவுட்ரு போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லா வாசனையாக கமன்னு இருக்கும். நம்ம எல்லா ஒரு 10 வீட்டுக்கு வாசனை அடிக்கும் இந்த கிரேவிப்பா. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுக்கு மேலே ஆயில் ஊற்றணுன்னா அது உங்கள் விருப்பம் தான். அக்கா இவ்வளோ தான் ஆயில் ஊற்றி பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆயில் சேர்க்க மாட்டேன். தேங்க்யூப்பா. செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 2 மினிட்டில் பண்ணிடலாம். அக்கா நிறையா பேசியிருக்கிறேன், சாரிப்பா. அக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.